வரலாற்று பக்கங்களில் எழுதப்படாத மாவீரர்களின் வீரத்தடத்தை தேடி பயணிப்போம். இது வீரத்தடம். நான் உங்கள் இன்பராஜ். இதுவரைக்கும் மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்களோட வீரத்தை பத்தி தான் அதிகமா கேட்டிருக்கோம். ஆனா அவங்களுக்கெல்லாம் முன்னாடி தென் தமிழகத்துல ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்த ஒரு மாவீரனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ராமநாதபுரம் சேதுபதி மன்னரோட அமைச்சராகவும் தளபதியாகவும் இருந்து வெள்ளையர்களோட சதித்திட்டங்களை வேரோடு அறுத்தவர்தான் முத்திருளப்ப பிள்ளை. இன்னைக்கு அவரோட மறைக்கப்பட்ட வரலாற்றை தான் பார்க்க போறோம். முத்திருளப்ப பிள்ளை ராமநாதபுரம் சீமையோட பிரதானி அமைச்சர். முத்துராமலிங்க சேதுபதி மன்னருக்கு ரொம்பவும் நம்பிக்கையானவர். அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் கோட்டையை தந்திரமா கைப்பற்ற நினைச்சப்போ அவங்க வழியிலேயே போய் அவங்கள முறியடிச்சவர் இவர்தான். 1790களில் பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மனுக்கும் சிவகங்கை மருது சகோதரர்களுக்கும் ஒரு பாலமா இருந்து தென்னிந்திய புரட்சி கூட்டணி உருவாக முக்கிய காரணமாயிருந்தவர். ஆங்கிலேயர்கள் இவரை பற்றி அவங்க குறிப்புகள்ல மிகவும் ஆபத்தான தந்திரக்காரர்னு எழுதியிருக்காங்க. அதுதான் இவரோட வெற்றிக்கு கிடைச்ச மிகப்பெரிய சான்றிதழ். ஒரு முறை ஆங்கிலேய தளபதி ஒருவன் இவரை சந்திக்க வந்தான். அப்போ முத்திருளப்ப பிள்ளை அவனோட கண்ணை பார்த்து பேசின தைரியம் அந்த தளபதியையே மிரள வச்சது. வரி கொடுக்க முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம உள்ளூர் பாளையக்காரர்களை ஒன்னா சேர்த்து வெள்ளையர்களுக்கு எதிராக ஒரு பெரிய படையை தயார் செஞ்சாரு. இதனாலேயே ஆங்கிலேயர்கள் இவரை பயங்கரமா கூறி வச்சாங்க. துரதிருஷ்டவசமா பல வரலாற்று பக்கங்கள்ல இவரோட பெயர் மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா ராமநாதபுரம் மக்களோட மனசுல இன்னைக்கும் இவர் ஒரு வீர திருமகனா வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ வரலாறு என்பது வெறும் கதையல்ல, அது நம் முன்னோர்களின் ரத்தம். இது போன்ற மறைக்கப்பட்ட மாவீரர்களின் வீர கதைகளை தொடர்ந்து தேடி பயணிப்போம். இது வீரத்தடம். நான் உங்கள் இன்பராஜ்.